Good morning students, I welcome back to science video section. Today now we are going to see about 10th standard science subject unit 10 types of chemical reaction. First of all, I am saying what is the chemical reactions? So let us see what is a chemical reaction. Chemical reaction a process in which one or more substance, that means reactants. So one or more substance இருக்கலாம், அதுதான் reactants சொல்லுவோம், are converted to one or more different substance. So product வந்து நமக்கு different கிடைக்கும். So that is called as chemical reactions. Substances are either chemical elements or compound. So element ஆவும் அது present ஆயிருக்கலாம் or compound ஆவும் அந்த substance வந்து present ஆயிருக்கலாம். This is called as a chemical reaction. So this is a example for chemical reactions. Okay, so ரெண்டு reactant இருக்கும், one or more reactant to give a product, that is compound. Okay, so reactant plus reactant to give a compound, that means product. Okay, so இங்கே example கொடுத்திருக்காங்க. carbon is a carbon, அதோட symbol வந்து C plus oxygen O2. ஏன் O2ன்னு போகிறோன்னா சில எலிமெண்ட் எல்லாம் டைஅட்டாமிக் எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ டைஅட்டாமிக் எலிமெண்ட் தட் மீன்ஸ் 2 வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் இருக்க பாருங்கள், ஹைட்ரஜன் H2, நைட்ரஜன் N2, ஃப்ளூரின் F2, ஆக்சிஜன் O2, அயோடின் I2, குளோரின் Cl2, புரோமின் Br2. ஸோ இந்த மாதிரிலாம் வந்தால் நம்ம டைஅட்டாமிக் எலிமெண்ட்டுன்னு வரும். ஸோ இதனால் இதுக்கு வந்து நம்பர் 2 வந்து கீழே பாட்டமில் போடுவோம். So chlorine reacts with oxygen to form a carbon dioxide. So carbon is a solid, oxygen is a gaseous form, and carbon dioxide is also gaseous form. So இது solid, அதனால தான் கீழே பாட்டமில் S போட்டிருக்காங்க ப்ராக்கெட்குள்ளே, இங்கே வந்து ஆக்சிஜனுக்கு G போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அது சாலிட் ஃபார்மில் இருக்கா, இல்லை லிக்விட் ஃபார்மில் இருக்கா, இல்லை கேசியஸ் ஃபார்மில் இருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி இது போடுவாங்க. ஸோ கார்பன் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு எலிமெண்ட், ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா அது ஒரு எலிமெண்ட். ஸோ ரெண்டு எலிமெண்ட் வந்து கம்பைன் ஆகி டு ஃபார்மாக ஒரு காம்பவுண்ட் வந்து நியூ ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். Next let us see what happens during a chemical reaction. So chemical reaction நடக்கிறப்ப அங்கே என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், in chemical reaction the atoms of the reacting molecule or element are rearranged to form new molecules. ஸோ அங்கே எலிமெண்ட் ஆர் மாலிகுல் வந்து என்ன ஆகும், ரீஅரேஞ்ச் ஆகி நமக்கு ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த சேஞ்ச் நடக்கும். ஸோ கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள், மீத்தேன் கொடுத்துருக்காங்க. மீத்தேன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் அ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். ஸோ நமக்கு மீத்தேன் வந்து ஃபார்முலா பார்த்திங்கன்னா CH4 ப்ளஸ் ஆக்சிஜன், ஆல்ரெடி யூ நோ தட் O2. ஸோ மீத்தேன் வந்து ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் அ கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்ம கொடுக்குற ரியாக்டண்ட்டுக்கு ப்ராடக்ட்டு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. ஸோ அங்கே என்ன நடக்குது, மாலிகுல்ஸும் எலிமெண்ட்டும் ரீஅரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகிருக்கு, ஹைட்ரஜன் ஆக்சிஜனோடு சேர்ந்து வாட்டராக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் என்னது, மாலிகுல்ஸ் ஆர் எலிமெண்ட் ஆர் ரீஅரேஞ்ச் டு ஃபார்ம் அ நியூ மாலிகுல்ஸ் ஆர் நியூ காம்பவுண்ட். Next see the second point, old chemical bond between atoms are broken and new chemical bonds are formed. So already old chemical அந்த bond single bond double bond அது இருக்கும், அது break ஆகி நமக்கு என்னவா கிடைக்கும், நியூ ஒரு bond வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிறது ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனுக்கு மிடில் என்ன இருக்குது, டபுள் பாண்ட் மீன்ஸ் டபுள் கோடு இருக்கா, ஸோ அதனால் அது டபுள் பாண்டு. ஸோ இந்த ஆக்சிஜன் எதோட டக்குன்னு ஜாயிண்ட் ஆகிடுச்சு, ஹைட்ரஜனோட ஜாயிண்ட் ஆகி வாட்டராக நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்போ 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் 2 oxygen to form a water. ஸோ வாட்டராக நமக்கு ஃபார்ம் ஆயிடுது. ஸோ ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் பாண்ட் அது பிரேக் ஆகி நமக்கு என்ன ஆகுது, ஆக்சிஜனோட ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இது இங்கே என்ன ஆகுது, ஓல்டு கெமிக்கல் பாண்ட்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் ஆர் broken and நியூ கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சேஞ்ச். Next see the third one, bond breaking absorb energy whereas bond formation releasing energy. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாண்ட் வந்து இப்போ பிரேக் ஆகுது, அதை நம்ம பிரேக் பண்ணோன்னா என்ன பண்ணணும், ஹீட்டை வந்து எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்சர்வ் பண்ணால் தான் அது என்ன ஆகும், பிரேக் ஆகும். ஸோ எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணி அது பிரேக் ஆகுது ஒன்ஸ். அதுக்கப்புறம் பாண்ட் ஃபார்மேஷன், ஒரு பாண்டு வந்து ஃபார்மேஷன் உருவாகுதுன்னா அது என்னது, எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு சேஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பாண்ட் breaking absorb energy whereas bond formation release energy.
திஸ் இஸ் கால்ட் எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் சொல்லுவாங்க. ஸோ அந்த சேஞ்சஸும் அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது இருக்கும். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும், எலிமெண்ட் இல்லை மாலிகுல்ஸில் வந்து அந்த எலிமெண்ட் ஆர் மாலிகுல்ஸ் வந்து சேஞ்சபிள் ஆகும், இல்லாட்டினா பாண்ட் வந்து பிரேக் ஆகி சேஞ்சபிள் ஆகும், இல்லாட்டினா எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும், இல்லாட்டினா அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சம் சேஞ்சஸ்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது நடக்கும். So next let us see representation of chemical reaction. So chemical reaction நடக்கிறப்ப அந்த ஃபார்முலாவை எப்படிலாம் நம்ம எழுதணும், என்ன மாதிரி டைரக்ஷனுக்கு அது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். In the chemical equation, the chemicals of the reactions are represented by their chemical formulas. ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எழுதுனா ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட், த காம்பவுண்ட்ஸ் ஆர் எலிமெண்ட் விச் undergoes reaction, reactant are shown as the left on arrow. ஸோ அந்த ஆரோ மார்க்குக்கு லெஃப்ட் சைடு என்ன எழுதணும், ரியாக்டன்ட்டை எப்பொழுது எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே H2 + O2 இருக்குல்ல, இது ரெண்டுமே ரியாக்டன்ட். ஓகேவா, ஸோ இது எப்போதும் எந்த பக்கம் எழுதணும், லெஃப்ட் சைடு தான், ஆரோவுக்கு லெஃப்ட் சைடு தான் எழுதணும். அண்டு சி the compound formed product are shown to be right on the arrow. ஸோ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்டை நம்ம எங்கே எழுதணும், அந்த ஆரோவுக்கு ரைட் சைடு வந்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் அ H2O வாட்டர் மாலிகுல். ஸோ இது வந்து நம்ம ப்ராடக்டை ரைட் சைடு எழுதணும், ரியாக்டன்ட்டை லெஃப்ட் சைடு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் த ஆரோ இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த ஆரோ மார்க்கு. ஸோ இந்த ஆரோ மார்க்கு இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டால் இப்போ வாட்டர் வந்து என்ன ஆகுது, ரியாக்ட் ஆகி நமக்கு 2 எலிமெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த டைரக்ஷனை பொறுத்து தான் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம எழுதுனா இந்த ஆரோ மார்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஓகே, next types of chemical reactions. Okay, classification based on the nature or rearrangement of atoms. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த லெசன்ஸை பொறுத்தவரையும் 5 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் கம்பஸ்டன் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ let us see one by one. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம்ஸ் வந்து அந்த ரியாக்டன்ட் வந்து ரீஅரேஞ்சை பொறுத்து தான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இதுதான் 5 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். என்னென்னா காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், அண்ட் கம்பஸ்டன் ரியாக்ஷன்ஸ். Types of chemical reaction. First you will see about combination reaction. A combination reaction is a reaction in which 2 or more reactant combine to form a compound. Okay, combination that means ரெண்டு வந்து ஜாயிண்ட் ஆகிறது, கம்பைன் ஆகிறது, அதுதான் காம்பினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 2 or more reactant, ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ரியாக்டன்ட் வந்து கம்பைன் ஆகி டு ஃபார்ம் ஒரு காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகிறது தான் காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் சிந்தசிஸ் ரியாக்ஷன் ஆர் காம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதை வந்து சிந்தசிஸ் ரியாக்ஷன் கேட்டால் எழுத தெரியணும், காம்பினேஷன் ரியாக்ஷன் கேட்டால் இதுதான் டெஃபனிஷன், அண்ட் காம்போசிஷன் ரியாக்ஷன் கேட்டால் இதுதான் டெஃபனிஷன். ஓகே, ஸோ A combined with B, it forms the product of AB. So define combination reaction கேட்டா a combination reaction is a reaction in which 2 or more reactant combine to form a compound. It is called as a synthesis reaction or composition reactions. So இந்த picture பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் A react with B to form a AB. So most of the combination reactions are exothermic in nature because they involve the formation of new bond which release a huge amount of energy in the form of heat. So combination reaction is a exothermic in nature. Exothermic that means heat வந்து என்ன பண்ணும், ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால் இதை என்னன்னு சொல்லுவோம், exothermic in nature. ஸோ அந்த காம்பினேஷன் கேட்டால் அந்த காம்பினேஷனோட டெஃபினிஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஓகேவா, ஏ காம்பினேஷன் ரியாக்ஷன் இஸ் ஏ ரியாக்ஷன் இன் விச் 2 or more ரியாக்டன்ட் கம்பைன் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் H2 ஹைட்ரஜன், ஓகே, ப்ளஸ் குளோரின் Cl2 ஹைட்ரஜன் Cl இதெல்லாம் வந்து டைஅட்டாமிக் எலிமெண்ட். ஸோ அதனால தான் H2 + Cl2ன்னு போடுறோம். ஸோ ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் குளோரின் டு ஃபார்ம் அ ஹைட்ரஜன் chloride.
தட் மீன்ஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஒரு ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா hydrogen is a gaseous state and chlorine also is a gaseous state to form a HCl is also a gaseous form. So hydrogen ஒரு element, chlorine ஒரு element to form a compound. So element plus element to form a compound. ஸோ நம்ம இப்போ பார்த்த காம்பினேஷன் ரியாக்ஷன்லேயே டிபெண்டிங் ஆன் த கெமிக்கல் நேச்சர் ஆஃப் த ரியாக்டண்ட் தேர் ஆர் 3 classes ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ அதில் வந்து 3 classes இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டோடு சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுறது ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு காம்பவுண்ட் ப்ளஸ் எலிமெண்ட்டோடு சேர்ந்து இன்னொரு நியூ காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுறது, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் காம்பவுண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் டு ஃபார்ம் அ நியூ காம்பவுண்ட். ஸோ இதில் தான் வந்து 3 classes இருக்குது. ஸோ let us see one by one. First you will see the types of combination reaction la element plus element to form a compound. So எப்படின்னு பார்த்தீங்கன்னா in this type of combination reaction two element react with one another to form a compound. So ரெண்டு element வந்து present ஆகி அது combine ஆகி நமக்கு ஒரு compound வந்து form ஆகும். The reaction may takes place between a metal and a non-metal or two non-metals. ஸோ அது வந்து மெட்டலாகவும் இருக்கலாம் நான்-மெட்டலாகவும் இருக்கலாம், இல்லை போத் அந்த ரெண்டு எலிமெண்ட்டுமே நான்-மெட்டலாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் when solid sulfur reacts with oxygen it form a sulfur dioxide. So see that, ஸோ இங்கே எலிமெண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் டு give a காம்பவுண்டு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சல்ஃபர் வந்து மெட்டலாக நான் மெட்டலான்னு கேட்டால் சல்ஃபர் இஸ் ஏ நான் மெட்டல். மோஸ்ட்லி மெட்டல்னு பார்த்திங்கன்னா அது எல்லாமே சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும், நான் மெட்டல்ஸ் எல்லாமே லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ மெட்டலைட்ஸ் பார்த்திங்கன்னா மெட்டலுக்குரிய பண்பு இருக்கும், நான் மெட்டலுக்குரிய பண்பு இருக்கும். ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம், மெட்டலைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே சல்ஃபர் பார்த்திங்கன்னா நான் மெட்டல், ஆக்சிஜன் ஆல்சோ நான் மெட்டல். ஸோ டு கிவ் ஃபார்ம் அ சல்ஃபர் டை ஆக்சைடு காம்பவுண்டு. எக்ஸாம்பிள் 2 பார்த்திங்கன்னா சோடியம் ஏ சில்வரி ஒயிட் மெட்டல், அது வந்து ஒரு சில்வரி ஒயிட் மெட்டலில் இருக்கும், கம்பைன் வித் குளோரின் ஏ பேல் எல்லோ க்ரீன் கேஸ் டு ஃபார்ம் அ சோடியம் குளோரைடு ஆன் ஈடபிள் காம்பவுண்ட். NaCl that means ஈடபிள் மீன்ஸ் சாப்பிட்றது, சோடியம் குளோரைடு that means salt NaCl. Here one of the reactant is a metal, sodium is a metal and the other chlorine is a non-metal. ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா சோடியம்ங்கிறது ஒரு மெட்டலு, குளோரின்ங்கிறது ஒரு நான் மெட்டல். ஸோ மெட்டலும் நான் மெட்டலும் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும், அதான் NaCl. ஓகே, ஸோ ரெண்டு நான் மெட்டல் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் உருவாகலாம், இல்லை ஒரு மெட்டல் இன்னொரு நான் மெட்டல் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் உருவாகலாம். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம், எலிமெண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட். ஸோ எக்ஸாம்பிள் 1 பாருங்கள், அதில் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்க பாருங்கள். இல்லை நம்ம ஃபஸ்ட்டில் எங்கே வந்து நம்பர் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா சல்ஃபர் எஸ் போடுவோம், ப்ளஸ் ஆக்சிஜன் இஸ் ஏ டயாட்டாமிக் எலிமெண்ட், ஸோ O2ன்னு போடுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரைட் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு SO2. ஸோ சல்ஃபர் 1 இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குது, ஸோ SO2 ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு. And see the second example, sodium plus chlorine. Chlorine is a diatomic element, so Cl2. ஸோ ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா NaCl தான் நம்ம எழுதுவோம். ஸோ இங்கே குளோரின் 2 இருக்கனால முன்னாடி NAக்கு முன்னாடி நம்பர் 2 போடுவோம். ஸோ நம்பர் 2 NA கிட்ட போட்டனால இங்கேயும் NAக்கு முன்னாடி நம்பர் 2 வரும், பட் இங்கே போடாமல் இருக்கு. ஓகே, அப்போ 2Na plus Cl2 to form a 2NaCl. ஸோ நெக்ஸ்ட் let us see. இப்போ முன்னாடி பார்த்தா நம்ம எலிமெண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் பார்த்தோம். இப்போ வந்து காம்பவுண்ட்டு ப்ளஸ் எலிமெண்ட்டும் சேர்ந்து இன்னொரு நியூ காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் திஸ் கேஸ் காம்பவுண்ட் ரியாக்ட் வித் அன் எலிமெண்ட் டு ஃபார்ம் அ நியூ காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் PCl3. PCl3 means phosphorus trichloride reacts with chlorine gas and form a phosphorus pentachloride. So phosphorus tri that means 3, number 3. ஓகேவா? ஸோ அது எதோட ரியாக்ட் ஆகுது, குளோரின் கேஸோட ரியாக்ட் ஆகி டு ஃபார்ம் அ பாஸ்பரஸ் பென்டா that means 5. ஓகே, பென்டாக்ளோரைடு வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ இங்கே வந்து PCl5, அதாவது ஒரு எலமெண்ட் மட்டும் இல்லை 2-3 சேர்ந்தது தான் அது என்னன்னு சொல்லுவோம், காம்பவுண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு காம்பவுண்ட்டு ஒரு எலிமெண்ட்டோட ரியாக்ட் ஆகி நமக்கு இன்னொரு நியூ காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து செகண்ட் டைப்.
ஸோ இங்கே ரியாக்ஷனோட எழுதியிருக்கேன். காம்பவுண்ட் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் ரியாக்ட்ஸ் வித் குளோரின் டு ஃபார்ம் அ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. ஓகே, ஸோ காம்பவுண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் டு ஃபார்ம் அ நியூ காம்பவுண்ட். ஸோ சி த தேர்ட் ஒன், காம்பவுண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் டு ஃபார்ம் அ நியூ காம்பவுண்ட். ஸோ ரெண்டு காம்பவுண்ட் சேர்ந்து இன்னொரு நியூ காம்பவுண்ட்டாக ஃபார்ம் ஆகுறது தான் தேர்ட் டைப்பு. மோஸ்ட் ஆஃப் த காம்பினேஷன் ரியாக்ஷன் ஆர் எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். ஆல்ரெடி யூ நோ தட் பிகாஸ் தே இன்வால்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பாண்ட்ஸ். ஒரு நியூ பாண்ட்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகுது which release a huge amount of energy வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன் இஸ் ஏ எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். ஸோ காம்பவுண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் give a நியூ காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. ஸோ இட் இஸ் ஏ ரியாக்ஷன் பிட்வீன் டூ காம்பவுண்ட்ஸ் டு ஃபார்ம் அ நியூ காம்பவுண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டை ஆக்சைடு ரியாக்ட்ஸ் வித் கால்சியம் ஆக்சைடு டு ஃபார்ம் அ கால்சியம் சிலிகேட். Silicon dioxide is a compound and reacts with calcium oxide is also a compound. ஸோ ரெண்டு காம்பவுண்ட் ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, கால்சியம் சிலிகேட் அப்படிங்கிற ஒரு நியூ காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்ஐ இருக்குது, ரைட் சைடு ஒரு எஸ்ஐ இருக்குது. கால்சியம் ஆல்சோ ஒரே ஒரு சிஏ இருக்குது, இங்கேயும் ஒரே ஒரு சிஏ இருக்குது. ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா SiO2, இங்கே ஒரு 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஒரு ஆக்சிஜன், ஓவரால் 3 ஆக்சிஜன். ஸோ அதனால தான் O3 போடுறோம். அதுதான் கால்சியம் சிலிகேட். ஓகே, ஸோ இது வந்து காம்பவுண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் டு கிவ் அ நியூ காம்பவுண்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம், காம்பினேஷன் ரியாக்ஷன் ஆர் சிந்தசிஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் கம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதை என்ன மாதிரி வேணால் சொல்லலாம். ஸோ இதில் 3 கிளாஸஸ் இருக்குன்னு பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், எலிமெண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் டு ஃபார்ம் அ நியூ காம்பவுண்ட், ஆர் காம்பவுண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் டு ஃபார்ம் அ நியூ காம்பவுண்ட், ஆர் காம்பவுண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் டு ஃபார்ம் அ நியூ காம்பவுண்ட். ஸோ இதில் 3 கிளாஸஸ் இருக்குது, அதுதான் இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் லெட் அஸ் see the types of reactionல செகண்ட் ஒன் இஸ் a decomposition reaction. See the decomposition reactions. ஸோ ஒரு காம்பவுண்டு ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸும் ஏங்கிற சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் ப்ளஸ் பிங்கிற சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து அப்படியே ஆப்போசிட். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே 2 எலிமெண்ட் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இங்கே ஒரு காம்பவுண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகி 2 எலிமெண்ட்டாக தனித்தனியாக பிரியுது. ஸோ இது வந்து டீகம்போஸ் மீன்ஸ் ஸ்ப்ளிட் ஆகிறது தான் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் த காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு வந்து இது ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ். பாண்ட் பிரேக்ஸ், ரெக்யூர் எனர்ஜி வந்து ரெக்யூர் ஆகுது டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் எனர்ஜி யூஸ்டு. ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரோலிட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் and photo decomposition reaction. Let us see one by one. See the definition for decomposition reaction. In a decomposition reaction, a single compound split into 2 or more simpler substance under suitable conditions. In this opposite of the combination reactions. So already you know that combination reaction அப்படியே opposite decomposition reactions. See the diagram. A B to give a plus B தனியாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே, இது வந்து கீழே காம்பினேஷன் ரியாக்ஷன் வந்து A + B வந்து நமக்கு 2ஆக ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட்டு டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம் டைப்ஸ் ஆஃப் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ் இன் அ மேஜர் ஃபினோமினான் இன் அ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அண்ட் ஹென்ஸ் இஸ் ரெக்யூர்ட் எனர்ஜி டு பிரேக் த பாண்ட்ஸ் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த எனர்ஜி யூஸ்டு இன் த டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். தெர் ஆர் 3 main classes of decomposition reactions: thermal decomposition reactions, electrolytic decomposition reactions and photo decomposition reaction. First you will see the thermal decomposition reaction. In this type of reaction is decomposed by applying heat. It is also called thermolysis reaction. So thermal, that means heat. Already you know that. So thermal நாலே ஹீட்டை வச்சு அந்த எலிமெண்ட் ஆர் காம்பவுண்டை வந்து நம்ம என்ன பண்ணுறது, பிரேக் பண்ணி நியூவாக கொண்டு வரதுக்கு தான் thermolysis reaction சொல்லுவாங்க. So in this type of reaction heat is supplied to break the bonds. ஸோ ஹீட்டை வந்து என்ன பண்ணுறோம், சப்ளை பண்ணுறோம். ஸோ சப்ளை பண்ணால் தான் அந்த பாண்ட் என்ன ஆகும், பிரேக் ஆகும். சச் ரியாக்ஷன் இஸ் இன் விச் ஹீட் இஸ் அப்சர்வ்ட் ஆர் கால்ட் endothermic reaction. ஸோ இன் திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹீட் இஸ் அப்சர்வ்டு. ஸோ ஹீட்டை அப்சர்வ் பண்ணால் தான் அந்த பாண்ட் என்ன ஆகும், பிரேக் ஆகும். ஸோ அதனால தான் இதை எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம், இல்லை டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் தெர்மோலிசிஸ் ரியாக்ஷன்.
ஸோ see the diagram. ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே பாண்ட் இருக்குது. ஸோ அந்த பாண்டை வந்து நமக்கு என்ன ஆகுது, ரியாக்ஷனில் பிரேக் ஆகுது. ஸோ பிரேக் ஆகி அப்போ ஹீட் வந்து என்ன பண்ணுது, அப்சர்வ் ஆகுது. ஸோ அதனால் இது என்னன்னு சொல்லுவோம், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஆர் தெர்மோலிசிஸ் ரியாக்ஷன். So see the reaction, thermal decomposition reactions. Heat energy is used to break the bond of the compound. So அந்த காம்பவுண்டை பிரேக் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே காம்பவுண்ட் நேம் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ மெர்க்குரி ஆக்சைடு வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு என்னவா ஸ்ப்ளிட் ஆகுது, மெர்க்குரி ப்ளஸ் ஆக்சிஜனாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ மெர்க்குரி வந்து ஃபார்முலா ஃபார் Hg ப்ளஸ் ஆக்சிஜன் ஆல்ரெடி யூ நோ தட் O2. ஓகே, ஸோ இங்கே ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையா செக் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா O2 நமக்கு வந்து அது டைஅட்டாமிக் எலிமெண்ட். ஸோ அதனால் O2 போடுவோம். ஸோ ஆக்சிஜன் இங்கே 2 இருக்கனால ரைட் சைடு, நம்ம லெஃப்ட் சைடு என்ன பண்ணுறோம், ஓவரால் ஃப்ரண்ட்டில் வந்து 2 போடுறோம். ஸோ 2 போட்டனால மெர்க்குரி எத்தனை ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து ரைட் சைடில் மெர்க்குரிக்கு முன்னாடி நம்ம 2 போடுறோம். ஸோ நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ரியாக்ஷனை எழுதிட்டு அதுக்கப்புறமா எந்த நம்பர்லேருந்து அதிகமாக இருக்கோ அதுலேருந்து ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஸோ HgO மெர்க்குரி ஆக்சிஜன் இஸ் ஏ காம்பவுண்ட். அது ஹீட்டை அப்சர்வ் பண்ணி நமக்கு என்ன எலிமெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகுது, மெர்க்குரி ப்ளஸ் ஆக்சிஜன். ஸோ எலிமெண்ட் மெர்க்குரி இஸ் ஏ எலிமெண்ட், O2 is oxygen is a element. Okay, next வந்து see the another one example. Calcium carbonate is heated, it breaks down into calcium oxide and carbon dioxide. ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாமே வந்து காம்பவுண்டு தான். ஸோ இங்கே வந்து கால்சியம் கார்போனேட் இஸ் ஏ CaCO3, அது வந்து ஒரு காம்பவுண்டு. அது வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணி நமக்கு என்னவா ஸ்ப்ளிட் ஆகுது, 2 காம்பவுண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கால்சியம் கார்பன் மட்டும் இங்கே இருந்தால் அது எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கே கார்பன் வந்து ஆக்சிஜனோடு சேர்ந்துருக்கனால இதை வந்து ஒரு காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எலிமெண்ட்னா ஒரே ஒரு ஆட்டம், ஒரு மெட்டல் மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். தட் மீன்ஸ் கார்பன் மட்டும்தான் இருக்கும். ஸோ கார்பனை ஆக்சிஜனோடு சேர்ந்து அது 2 எலிமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ 2 எலிமெண்ட் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவோம், தெர்மோலிசிஸ்ன்னு சொல்லுவோம். தெர்மோ தட் மீன்ஸ் ஹீட் அப்ளை பண்ணி அந்த காம்பவுண்டை வந்து பிரேக் பண்ணுறது. லிசஸ் மீன்ஸ் பிரேக் பண்ணுறது. ஓகே, ஸோ அதனால் இதை வந்து தெர்மோலிசிஸ் ஆர் தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் ஆர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோதெர்மிக் ஆல்ரெடி யூ நோ தட் ஹீட் இஸ் அப்சர்வ்டு. ஹீட்டை அப்சர்வ் பண்ணி தான் அந்த பாண்ட் என்ன ஆகும், பிரேக் ஆகும். So next see the decomposition reaction. Second one, electrolytic decomposition reactions. So அந்த வேர்டிங்லேயே உங்களுக்கு இருக்குது electrolytic, that means electric current யூஸ் பண்ணி அந்த காம்பவுண்டை நம்ம பிரேக் பண்ணி நியூ ஒரு சப்ஸ்டன்ஸை கொண்டு வரது தான் electrolytic decomposition reactions. In some of the decomposition reactions, electrical energy is used to bring about the reaction. So electrical energy வந்து யூஸ் பண்ணுறோம். These kind of reaction is called electrolysis. So இந்த kind of reactions தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், electrolysis சொல்கிறோம். So see the formula and reactions. ஓகே, ஸோ NaCl நம்ம வந்து கரண்ட் அப்ளை பண்ணி நமக்கு அதை வாட்டரில் வந்து கலந்து கரண்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணோடனே அது என்ன ஆகுது, Na + Cl2. ஸோ சோடியம் தனியாக குளோரின் தனியாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் கேத்தோடு வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ Na வந்து இஸ் ஏ பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவில் வந்து பாசிட்டிவ் வந்து ஜாயிண்ட் ஆகும் அந்த இதில். ஸோ இந்த ஆனோடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவான Cl மைனஸ் வந்து இதில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட் மூலமாக நம்ம யூஸ் பண்ணி சோடியம் குளோரைடை நம்ம வந்து தனியாக சோடியமாகவும் குளோரினாகவும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ சி reaction in one more time. Electric energy is used to break the bond of the compound. So NaCl electricity யூஸ் பண்ணி நமக்கு Naவாகவும் Cl-ஆகவும் நமக்கு தனியாக கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Cl வந்து நமக்கு 2 இருக்கும். அதனால் காமனாக நான் வந்து NaClக்கு முன்னாடி 2 போடுறேன். ஸோ 2 போட்டேன்னா இங்கே சோடியம் வந்து எனக்கு 2 ஆயிருந்தனால இங்கே முன்னாடி வந்து சோடியத்துக்கு முன்னாடி நம்ம 2 போடுறேன். ஸோ இது மாதிரி தான் ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா NaCl இஸ் ஏ காம்பவுண்டு. ஸோ ஒரு காம்பவுண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட் யூஸ் பண்ணி நமக்கு 2 எலிமெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ Na1 இன்னொன்று வந்து Cl2. ஸோ இது வந்து எலக்ட்ரோலிசிஸ். ஸோ கரண்ட்டை யூஸ் பண்ணி பிரேக் பண்ணுறதுனால இதை எலக்ட்ரோலிசிஸ்ன்னு சொல்லுவோம், எலக்ட்ரோலிட்டிக் decomposition reactions.
So next see the decomposition reaction la third one photo decomposition reaction. So இந்த இதிலே மீனிங் வந்து அந்த ஹெட்டிங்ல தெரியுது. photo that means லைட்டை யூஸ் பண்ணி அந்த பாண்டை வந்து நம்ம பிரேக் பண்ணுறது. In this type of reaction is decomposed by applying light. This type of reaction is called photolysis. So photolysis ன்னு சொல்லுவோம் இதை. So silver bromine அந்த காம்பவுண்டை வந்து நம்ம பிரேக் பண்ணி நமக்கு சில்வராகவும் புரோமைடாகவும் நமக்கு ரெண்டு எலிமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. சிசி டயக்ராம். ஸோ சில்வர் புரோமைட் பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அது வந்து சன்லைட் லைட் பட்டு நமக்கு என்னவா ஸ்ப்ளிட் ஆகுது, சில்வர் வந்து ஒரு மெட்டல், அது வந்து இந்த கிரே கலரில் இருக்கும். ஸோ மெட்டலாகவும் நமக்கு புரோமினாகவும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. See the reactions, photo decomposition reactions. Light energy is used to break the bond of the compound. So silver bromide லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு என்ன ஆகுது, சில்வராகவும் புரோமைடாகவும் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே Br2 இருக்குது. ஸோ Br2 இங்கே 2 இருக்கனால காமனாக நான் முன்னாடி 2 போடுறேன், 2AgBrன்னு போடுறேன். ஸோ இப்போ சில்வர் எனக்கு 2 ஆகுது. ஸோ அதனால் சில்வர் முன்னாடி நம்பர் 2 போடுறேன். ஸோ இது மாதிரி தான் நம்ம ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் see the 2AgBr லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி டு கிவ் அ 2Ag + Br2. ஸோ சில்வர் புரோமைட் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லோ கலரில் இருக்கும் அண்ட் சில்வர் மெட்டல் வந்து நமக்கு கிரே கலரில் இருக்கும். ஸோ சில்வர் புரோமைட் இஸ் ஏ காம்பவுண்ட். ஸோ அது ஸ்ப்ளிட் ஆகி ரெண்டு எலிமெண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபோட்டோ தட் மீன்ஸ் லைட்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த காம்பவுண்டை வந்து பிரேக் பண்ணுறதுனால இதை வந்து ஃபோட்டோலிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறப்ப என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெப்ரசன்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் 5 டைப்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் தான் பார்த்தோம். காம்பினேஷன்ஸ் ரியாக்ஷன். ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸில் வந்து 3 கிளாஸஸ் பார்த்தோம். எலிமெண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட், அண்ட் காம்பவுண்ட் ப்ளஸ் எலிமெண்ட் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட், அண்ட் காம்பவுண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் டு ஃபார்ம் அ நியூ காம்பவுண்ட். நெக்ஸ்ட் வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். அதில் வந்து 3 டைப்ஸ் பார்த்தோம். தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ், எலக்ட்ரோலிட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், அண்ட் ஃபோட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி பார்த்தோம். Today in this topic is over. Next topic I will send you later. Thank you students.